கற்பகாமி மயில்வாகனத்தில் வந்த முருகா, வேலவா விநாயகர் பெருமானே, என் குருநாதரே பாண்டித்தித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கற்பகாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேற்கு காற்றிருந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேரை வகுத்து தானே தோன்று தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொந்த வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் பக்கமாக கோயம்புத்தூர். கல்யாண நாள் பார்த்து சொல்லலாமா, திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர் யார்? யாருக்குமா திருமணம்? காலன்வா மகளே, ஒன்றான இடம் தேடி போகலாமா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். போற வழியில விநாயகரும் அன்னை முப்ராதி முத்துமாரி அம்மனும் இருக்கு. இருக்காங்களா? காலன்வா. அப்படியா? கேட்டு பாருங்க. வாமா, உன்னுடைய பையனுடைய கிரக அமைப்பை போய் பார்த்தேன். சில ஜாதகர்களுடைய கணிப்புல பையன் பிதுர்த்தோக்கம் உடையவங்கன்னு சொல்லியிருக்காங்க. சொன்னாங்களா? பிதுர்த்தோக்கம் உடையவங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதன் காரணத்தினால் தந்தை இருந்தால் மகள் இல்லை, மகள் இருந்தால் தந்தை இல்லை. ஆகையால் ஒருமித்த வீட்டில் வாழக்கூடிய நிலைமை அவனுக்கு இல்லை என்பதுதான் இந்த ஜாதகத்தின் விதி. அவன் பிறவி அம்சத்தில் உள்ள ஒரு குறை. ஆகையினால் அவன் திருமண கோரம் கண்டு தனி குடித்தனமாகிவிட்டால் இந்த உலக வாழ்வை அவன் வருவான். அலைஞரே, நீங்க ஏன் சத்தம் பண்றீங்க? நான் சொல்லுங்க வேண்டாமா? நீங்க சொல்லுங்க முதல்ல. நம்ம கோயிலுக்கு கார்னர் மைக் ஒரு 4 மைக் தந்துருங்க. யாருதான் தெரியும், புரியுதா? அதனால உன் மகளுக்கு தக்க நேரத்தை உருவாக்கி ஒருத்தருடைய மதிமயக்கத்துல சிக்கி வீட்டுக்கு வர மாட்டான். அவனை திருப்பி உன் வீட்டுக்கு கொடுத்தா போதுங்களா? காலம் வரலாம். வா, தீபாவளிக்கு முன்னால உன் பிள்ளைய வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன். கார்த்திகை தீபத்துக்குள்ள கல்யாண வாழ்க்கையை அமைச்சுட்டாங்க. சந்தோஷம். சாப்பிட்டு போ. திருமணம் முடித்து தன்னுடைய வாழ்வில் மனவேதனையும் பிரிவுக்குரிய பிரச்சனையும் இருக்குது காட்டு வந்தவங்க. மருமகா எங்க இருக்கிறாள்? கால் வந்துட்டாங்க. இன்னொருத்தர் யாரும் வந்துட்டாங்களா? யார் அது? நீங்க யாரு? அங்கே இருந்தீங்க. யாரு முடிச்சாச்சா? நான் பேசுற கேள்வி நீங்க கவனிக்கிறீர்களா? எதை கவனிக்கிறீர்கள்? கல்யாணம் முடித்து பிரிவு பிரச்சனையுமாக உள்ளத்தில் வருத்த உடையவர் யாருன்னு நான் கூப்பிட்டுருக்கேன். காலூர் பாப்பா நெல்மகளே அப்படின்னு இருக்கா? அப்படின்னு இருக்கா? 2 தடவை காலூர் பாப்பா. வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய வீட்டுக்குள்ள சென்றவுடனே முருகப்பெருமானுடைய வேலாயுதம் வருது. அதே மாதிரி செல்லும் மார்க்கத்திலே சிவாலயத்தை பாருன்னு சொல்லுச்சு. சிவன் கோயில் எங்க பாருக்கு? அதான் செல்லும் மார்க்கத்தில் சிவாலயத்தை பார். அந்த வழியிலேயே சிவன் கோயில் இருக்குன்னு அர்த்தம். வரலாம். 3 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த கல்யாண வாழ்க்கையை பற்றி ஆராய்ச்சி செய்யாமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற இடத்தில் இந்த திருமணம் முடித்து விட்டது. புரியுதா? இப்ப அந்த மர்மங்களுடைய மனதை போய் நான் பார்த்தேன். அவன் தனித்து வருவதாக இருந்தால் இந்த வாழ்க்கை நீடிக்கும், இல்லை என்றால் வேண்டாம் என்பது அவனுடைய எண்ணம். உன் மகனை தனியை விடுத்து நீ தயாரா? காரணம் 90 நாள் அவகாசம்
மாதத்தில் அவங்களுடைய உள்மனதை திருத்தி தெளிவுபடுத்தாரேன். 3 முறை என்னைய பார்க்கலாம்ப்பா, ஜெயிக்கிறேன். பக்கத்துல வரணும். அடுத்த உத்தரவு வாங்கிட்டார். அடுத்து என் வாழ்வு தொடருமா தொடராத கேள்வி கேட்டு எங்க இருக்காரு உங்க வீட்டுக்காரரு? நீ எங்க இருக்க? ஈரோட்டுக்கு உன் வீட்டுக்காரர் அடிக்கடி போறாரு. எதுக்கு போறாரு? தெரியுமா? நினைத்தது நிறைவேறும் இருந்தால் என்னோடு என்னமா வேணும்? சேர்த்து வச்சா போதுமா? அவன் சம்மதிப்பாரா? வேற யாரோட சேர்ந்து ஒரு மன குழப்பத்துல இருக்கிறாரா? அவனுடைய மனதை திருத்தித்தார. அந்த வீட்டில் உள்ள பெரியவங்களுடைய உள்ள சீர்படல. புரியுதா? சீராக்கி உன் வாழ்க்கையை நல்லா ஆக்கித்தார. சந்தோஷமா அடுத்த பைசி. அப்படியா? என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் முடிக்கணும்னு முயற்சி பண்றேன், அதான் நடக்க மாட்டேங்குது. அப்படி காட்டுவோம். யாருப்பா? அடுத்து வீடு இடம் தகுந்தமாக கேட்டுவது யாரு? வாங்க வாங்க. நல்ல காலோட வீட்டு பக்கத்துல விநாயகர் இருக்காரா? தூரம் போன ஒரு அம்பாள் கோயில் இருக்கா? நம்ம முனியத்தூர் சாமி வராது. எதுக்கு? இப்போ பையனுக்கு என்னப்பா செய்யணும்? அந்த மனக்கோலத்தை நினைச்சிருந்தா போதுமா? அவன் மனத்து முகத்துல ஒத்து வருதானா? இந்த தை மாதத்துல கல்யாணம் நடக்கும். நாளைக்காரன் எந்த தடையும் இல்லாம வெற்றி ஆகிட்டார். கருதாமிக்கு வீடா இடமாமா? வீடா இடமா? கால் நிறுத்துவா. அந்த இடத்துக்குரிய 11 இடங்கள் பத்திரம் எங்க வச்சிருக்க நீ? ஏன் அவங்க தர மாட்டாங்க? காலம் அவங்க மனத்தை நிதானப்படுத்தி உன் உரிமையை வாங்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? பக்கத்துல வா. இடத்தையும் வாங்கி தார, உன் கடனையும் தீர்த்து தார. நல்லா இருக்கும்.